ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாப்பியான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிதாங்க இந்த வீடியோ. ஆமாங்க, நமக்கு யூடியூப்லேருந்து சேலரி வந்துடுச்சு. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் எப்போ ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட் மந்தில் தான் நான் ஆரம்பித்தேன் சேனலை. இப்போ 2024 லாஸ்ட்டில் தான் ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பித்து எனக்கு இப்போ வரைக்கும் கரெக்டாக 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்தில் நமக்கு சேலரி வந்துடுச்சு. நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன், என்ன எப்போ மானிட்டைஸ் ஆகும், எப்போ நமக்கு சேலரி வரும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அது பெரிய ஸ்டோரி மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இது இப்போ அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் 2024 அக்டோபரில் ஆரம்பித்தேன். அக்டோபர் செப்டம்பர் அந்த மிடில் தான் ஆரம்பித்தேன். நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம 3 மந்த்ஸில் நமக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி கிடச்சிருச்சிங்க. இப்போ கிடச்சதுக்கப்புறம் ஓகே, ரொம்ப ஹாப்பி. ஓகே, நமக்கு காசு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சுது, ஷார்ட்ஸில் நம்ம 100 lakhs வியூஸை ரீச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வீடியோஸில் 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். வீடியோஸ் வந்து எப்பயாச்சும் ஒன்று அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன். நான் வீடியோஸ் பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணலை, ஷார்ட்ஸே தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ 100 lakhs ரீச் பண்ணல, நல்லா வியூஸும் போயிட்டு இருந்துச்சு. அதனால் நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா வியூஸ் போச்சு. 90 lakhs வரைக்கும் ஆட் ஆச்சுங்க. சடனாக எல்லாமே டவுன் ஆகி 72 lakhஸில் வந்து நின்றுடுச்சு. எதுக்காச்சுன்னே தெரியல. இதை மாதிரி 2 டைம் ஆச்சு. 95 lakhs வரைக்கும் போயிட்டு அப்படியே டவுன் ஆச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ, நம்மளால் முடியாது போலையே, நம்மளால் மானிட்டைஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. லைவ் போடுங்க, லைவ் போட்டிங்கன்னா உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லைவ் போடுறதுக்கு ஆனால் ரொம்ப பயம். அப்போ சொன்னாங்களேன்னு நான் லைவ் போட்டேன். நான் லைவ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்னோடய லைவில் எனக்கு பேச முடியாமல் எனக்கு பயத்தில் நான் வாயவே திறக்கல, அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தேன். அப்போ நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பேசுங்க பேசுங்க, இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ஒரு 1 month லைவ் போட்டேன். லைவ் போட்டதுக்கப்புறம் என்னோடய சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமும் நான் வீடியோஸ் போடல. நான் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் தான் நான் லைவ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் லைவும் போடல. எனக்கு டைம் இல்லை, குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நான் லைவும் போடல. இப்போ எனக்கு வந்திருக்க அமௌண்ட்டு வந்து நான் ஷார்ட்ஸ்லேருந்து எடுத்த அமௌண்ட்டு தான். எனக்கு லைவும் நான் சரியாக போடலை, நான் வீடியோஸும் நான் ஃபோக்கஸ் பண்ணலை. அதனால் இது மொத்தமாக 99% இது வந்து எனக்கு ஷார்ட்ஸ்லேருந்து வந்த அமௌண்ட்டு தாங்க இது. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் வேலைக்கெல்லாம் போகல, வீட்டில் தான் இருந்தேன். அப்படியே குழந்தைங்கள பார்த்துட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் தான் தோணுச்சு, குழந்தைங்க வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வேலைக்கு போனால் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குமே, நம்ம ஏன் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு யோசித்து பார்த்தா அப்புறம் வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம விட்டுட்டு போனால் பார்த்துக்க ஆள் வேணும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் இல்லை. அதுக்கப்புறம் ஓகே, நம்ம ஏன் ஒரு சேனல் ஆரம்பிக்கக்கூடாது, யூடியூப் சேனல் அப்படின்னு ஹஸ்பண்ட்டை நான் கேட்டேன். ஹஸ்பண்டும் ஒன்றால் முடிச்சா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த விதத்துலையும் என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பயமும் இருந்தது, ஐயோ நமக்கு ஏதாவது வேணும்னா ஹஸ்பண்ட் தானே கேட்போம், அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு. ஆனால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஆனால் பயங்கர சப்போர்ட் எனக்கு ஹஸ்பண்ட். அந்த வீடியோஸ்லாம் எடுத்து எடிட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே என்னோடய வீட்டுக்காரர் தான் பண்ணி தருவார். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எனக்கு. என்னோடய ரிலேட்டிவ்ஸும் எங்கள் சொந்தக்காரர் எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பண்ணுங்கள், நல்லாயிருக்கு வீடியோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சது தான். அதிலிருந்து 4 மாதம் ஆச்சுங்க இந்த டாலர் ஆட் ஆகி இப்போ அமௌண்ட்டாக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி இப்படி உட்காந்து நானும் யூடியூப்லேருந்து சேலரி எடுத்துட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த நாளுக்காக நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளாக ஒரு டாலராக ஆட் ஆகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப்லேருந்து சேலரி எடுத்துட்டோம், நமக்கும் சேலரி வந்துருச்சு, நம்மளும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தோணுது. ஓகே, சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அது நம்மளே சம்பாதிச்ச அமௌண்ட் இல்லை, அதுவும் யூடியூப்லேருந்து வந்திருக்கு. அதை நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் தானே அர்த்தம். அந்த ஹாப்பினஸ் தாங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க, நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்தா என்னென்னா, தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். இப்போ நான் உட்காந்து சொல்லிகிட்ருக்கேன்ல, அதே மாதிரி நீங்களும் நாளைக்கு சாதிப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி அமௌண்ட் என்னன்னு சொல்லவே இல்லை இல்லையா. என்னன்னு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா, $100 இருந்தால் தாங்க யூடியூப்லேருந்து நம்மளால் அமௌண்ட் எடுக்க முடியும். ஆனால் எனக்கு வந்து $105 வந்தது. $105 ஜான்வரியில் வந்தது.
பிப்ரவரி லாஸ்ட்டில் எனக்கு அமௌண்ட் சேலரி எனக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்க, அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. நானும் சேலரி எடுத்தாச்சு. எடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த விஷயத்த உங்கள் கூட சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.